பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். சமூக மக்களின் அவல நிலையை அரசு பார்க்க வேண்டும். சமூக மக்களின் அவல நிலையை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். இந்த சமூக மக்கள் அவல நிலையை அரசு பார்க்க வேண்டும். இந்த சமூக நிலையை அவல நிலையை அரசு பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் தற்போது கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் யாதவர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் எம்.இ. சேகர் அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற உள்ளார். ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய வேலூர் மாநகரத்தினுடைய பொறுப்பாளர்களே, மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் சசிகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் பாபு அவர்களே, மாநில செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் விஜயகுமார் அவர்களே, மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பலராமன் அவர்களே, இன்னும் இங்கே ஏராளமாக ஐடிவியுடைய நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகளை கலையாதவன் அவர்களே மற்றும் வருகை இருக்கின்ற கங்காதரன், இங்கே இருக்கின்ற அனைத்து உறவுகள் ராஜசாகர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய்மார்கள்லாம் இங்கே வெளியில் வந்து இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது பெருமையாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய அவலநிலையை துடைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கோகுல மக்கள் கட்சி சார்பிலும் தமிழகத்தினுடைய யாதவர்கள் சார்பாக ஒன்று கூடி ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுடைய வாயிலாக அரசுக்கும் நம்முடைய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தலைமை உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இந்த நிலைகளை உணர்ந்து எழுத வேண்டும் என்கின்ற காரணத்தோடு தான் இது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறுகிய காலம் ஒரு 5-6 நாட்களில் நீங்கள் மாவட்ட நிர்வாகம் கோகுல மக்கள் கட்சி நிர்வாகம் இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. காவல்துறை இங்கே நமக்கு வந்து ஒரு முறையான அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் போட முடியல, இதை நடத்துறதுக்கு முறையான அனுமதி கொடுக்கல. இதெல்லாம் வந்து ஒரு வன்மையை கண்டிக்கத்தக்கது. நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் பாருங்கள், சும்மா எண்ணி 30 பேர் இருக்கிறதுக்கெல்லாம் கூட எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யறீங்க. இந்த காவல்துறை நம்மளை வந்து இந்த மாதிரி நடத்துறது ரொம்ப மன வேதனை தருது. நாம் வந்து ஒரு ஜனநாயகவாதி, முறையாக போகிறோம், நியாயமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், யாருக்கும் தீங்கு ஏற்படுத்தாமல் எந்த விதமான சட்ட